அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ரிகார்டிங் யுவர் பப்ளிக் எக்ஸாம் 2025. ஸோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கு இன்னும் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்து தான் இருக்குது. நான் டாக்கிங் அபவுட் +1 அண்ட் +2. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. பட் இந்த டைமில் இந்த வீடியோ கரெக்டான வீடியோ நான் வந்து நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ஸில் நிறைய எக்ஸாம்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ கட்டாயமாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அப்படி போகும்போது நமக்கு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு 8:45 AM நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு 3:30 PM ஸ்கூல் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமான தாட்ஸ் நமக்கு வந்து இருக்கும். ஸோ பொதுவாக இது காமனாக நான் பார்த்தது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அப்புறம் படிக்கலாம் ஸோ அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் நம்ம கூட இருக்க வந்து சொல்லுவான். இல்லை நம்ம யாராச்சும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நான் டாப்பர் போல என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நடா எச்சா மாதிரி படிக்கிற. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட்ஸ்லாம் அன்ஃபில்தி வேர்ட்ஸ். ஓகேவா? பட் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக். ஏன் ஃபேக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஓகே எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கும், எல்லாருமே நம்ம இப்போ என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே படிக்காமலே இருந்திருப்போம். பட் ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் வந்து படிப்பாங்க. அப்படி பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவான், ஏதாச்சும் ஒரு டியூஷனில் ஜாயின் பண்ணியிருப்பான், இல்லைனா வீட்டில் படிப்பான், இல்லை ஆல்ரெடி படிச்சிருப்பான், இல்லை அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் படிச்சிருவான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் படிக்கலனா கூட. இல்லை அவன் பாஸ் ஆனா போதும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க கூட எல்லாருக்கும் ஒரே ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்காது. இப்போ ஒரு சில பேர் எனக்கு சென்டம் எடுக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ் ஆனால் போதும், இல்லை ஒரு சில பேர் எனக்கு 70+ போதும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. பட் நம்ம எல்லாருமே அட் த சேம் பாயிண்ட்ல வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் படிக்கலன்னு சொல்லிட்டு நம்மளும் படிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் சொல்ல தான் செய்வாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே சேலஞ்சஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் உனக்கு சொல்லித்தரேன், இது நீ எனக்கு சொல்லிக் கொடு, நம்ம இன்னைக்குள்ள இதை நம்ம முடிக்கணும், ஸோ நம்ம இந்த பிளான் போடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து அவனை மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ அவன் இப்படி பண்ணுறான்ல, நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக அவனுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆப்போசிட்டாக மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு நாள் நம்ம இதை படிக்கிறோம், உதாரணத்துக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு நெடுவினா நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் நம்ம வந்து போடுறோம். ஒரு எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப கம்மி தான், பட் ஸ்டில் எதுவுமே பண்ணாமல் இருக்கு, அது பெனிஃபிட் தான். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன். இங்கிலீஷ்ல ஒரு பேராகிராஃப் படிக்கணும், இல்லை ஒரு லெட்டர் ரைட்டிங் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. வீட்டில் இருந்து படிக்கிறது, இல்லை டைம் எடுத்து இப்போ ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் போயிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த டைம் கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு சில பேரை டீச்சர்ஸ் வேணுக்குனேன்னு வர சொல்லலாம், இவன் மார்க் கம்மியாக எடுத்துருவானோன்ற பயத்தில். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் படிக்கிற டைமை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதர் பர்சன், நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் சர்க்கிள், அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. 3 பேர் இல்லை 2 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்லுவாங்க, கேட்டுட்டு நீங்கள் படிக்காமல் இருக்காதீங்க. லேட்டராக நீங்கள் தான் வந்து சஃபர் ஆவீங்க. இதை நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அவேர்னஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எப்படி படிக்கிறதுன்ற டிப்ஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே?